மட்டன், தேங்காய் எண்ணெய், கரம் மசாலா, சோம்பு, கருவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம், அரைத்த இஞ்சி பூண்டு விழுது, அரைத்த தேங்காய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், இடித்த மிளகு, உடைந்த முந்திரி, நறுக்கிய கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். மட்டன் சுக்கா கேரளா ஸ்டைலில். இப்போது தேங்காய் எண்ணெயை விடுறேன். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா, அதாவது ஏலக்காய், பட்டை, லவங்கம் போடுறோம். போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு ஃபுட்டில் லைட்டாக வதக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறோம், இதில் சோம்புக்கு அப்புறம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், வதக்குறோம். ஆனியன் வந்து சாட்டே பண்ணும்போது ஸ்லோ ஃபயரில் சாட்டே பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கருகாது. இல்லைனா ரொம்ப ஹை ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கருகிடும், ஒரு சைடில் கருகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுக்கா பண்ணும்போது ஆனியன் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். ஒன்று பெருசு, ஒன்று சின்னதுன்னா சின்னதாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஆகிடும், பெருசாக இருக்கிறது அப்புறம் என்ன ஆனால் ப்ரௌன் ஆகுது, அப்படியே பச்சையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இந்த மசாலாலாம் பிளெண்ட் ஆகும்போது நல்லா சுக்கா ட்ரையாக வரும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் நார்மலாக இந்த மசாலாலாம் விட்டு பண்ணும்போது மட்டன் சுக்கா நார்மலாக நீங்கள் மட்டன் வந்து இதில் போட்டு டேரெக்டாக பண்ணுறதுலும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் தனியாக வேக வச்சு குக்கரில் பாயில் பண்ணி பண்ணலாம். குக்கரில் பாயில் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். ஆனால் பாயில் பண்ணும்போது மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி ஆல்ரெடி, அதாவது மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சு பண்ணிங்கனாலும் சீக்கிரமாக பண்ணிடலாம். இன்னமும் ப்ரௌன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ப்ரௌன் ஆகிடும். ஆகிட்ட பிறகு நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், லைட்டாக கிண்டிக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். அப்புறம் கொஞ்சம் மிளகு, தேங்காய் பேஸ்ட் விடுறேன். இந்த தேங்காய் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை நல்லா போகிற வரைக்கும் எப்படின்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோ ஃபயரில் வச்சு. இந்த மசாலாவோடு அது அப்படியே நல்லா பிளெண்ட் ஆகும். லைட்டாக ஒட்டாத மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வச்சு கிண்டிங்கன்னா ஒட்டாது. நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கி லைட்டாக டார்க் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஆகுது. இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வதக்குனீங்கன்னா நல்லா சுக்கா ஆகும். இதுதான் இதில் சுக்கா பண்ணணும். இது கொஞ்சம் லைட்டாக ஆகிட்ட பிறகு மட்டனை போட்டுட்டு நல்லா சுக்கா பண்ணினாலே ஆகிடும். ஏன் இதை தேங்காய் பேஸ்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தேங்காய் நார்மலாக நம்ம மசாலா தக்காளி எல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். அந்த இனிப்பு இருக்கக்கூடாது சுக்காவில். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணலை. அது இல்லாமல் தேங்காய் பேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பேஸ்ட் நம்ம போடுறதுக்கு தேங்காயோட இனிப்பு எடுக்கிறதுக்காக தான் நம்ம மிளகு இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ தேங்காயோட ஃபுல்லு அந்த இது எடுக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா இதை வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த மட்டனில் ஒட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இப்போ தக்காளி ஏன் ஆட் பண்ணதுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். தேங்காய் பேஸ்ட்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்வீட்னஸ் எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, தேங்காவை நம்ம நல்லா கிண்ண அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் போயிடும். அதனால தான் அந்த ப்ரௌன் ஆகும். இப்போ மற்றபடி நார்மலாக நம்ம பண்ணும்போது இது வந்து மட்டனில் ஒரு கோட்டிங் ஆகுது. பட் தேங்காய் அப்படின்னும் போது நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட். ஸோ அந்த பைண்டிங் ஏஜென்ட் இருக்கும் போது நமக்கு நல்லாவே தெரியும் மட்டனில் அது நல்ல ஒரு கோட்டிங் ஆகும். ஸோ கோட்டிங் ஆகும்போது சுக்கானா நார்மலாகவே நல்லா சுக்காவாக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இது கோட்டிங் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு கலர் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கலர் வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மட்டன் எடுத்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், மட்டன் பீஸ் போடுறோம். மட்டன் பீஸ் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் தண்ணி விட்டு
இப்போ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக பண்ணாலும் பண்ணலாம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஜாஸ்தி. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம பாயில் பண்ணி போடுறத விட. பட் ஆனால் எதனால இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் மட்டனை நார்மலாக நீங்கள் வந்து வேக வச்சு போட்டிங்கன்னா டைம் கன்சப்ஷன் கம்மியாகும். ஆனால் ரெண்டுமே ஒரே அளவுக்கு டேஸ்ட். பட் இதுலேயும் நல்லாயிருக்கும், அதுலேயும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் இதுலன்னா உங்களுக்கு சுக்கா பண்ணுறது ரொம்ப தெரியும் உங்களுக்கு. பட் குக்கரில் வைக்கும்போது கரெக்டாக பதம் பார்த்து நீங்கள் இறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சாட்டே ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து இதில் டேரெக்டாக போட்டனால நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு மூடியை போட்டு வேக வைக்க போகிறோம். இது ஒரு 10 to 15 minutes ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சப்போஸ் இது ஆயிடுச்சுன்னா ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டெண்டர் ஆயிடுச்சு. உங்களோட மட்டன் சுக்கா 95% ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் முந்திரி போடுறேன், இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக. பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா இன்னொரு 30 செகண்ட்ஸில் ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் எனக்கே ரொம்ப வாய் ஊறுது. ரொம்ப என்னோடய ஃபேவரட் டிஷ் ஆக்சுவலாக மட்டன் அப்படின்றது. நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் நல்லா யூஜாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மட்டன் அப்படின்றது எனக்கு ரொம்ப டெலிஷியஸ் டிஷ்ஷு. அதுக்கப்புறம் தான் மிச்சர் டிஷ்ஷு. அதனால என்ன தெரியல, நான் இந்த ஃபுட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எனக்கே தெரியல எப்போ முடியும் எப்போ சாப்பிட்றது. நான் வாயெல்லாம் ரொம்ப ஊறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா கீழே வந்து நல்லா பேர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ண நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடில் அப்படியே ஒரு கோட்டிங், ஒரு பிளாக் கலர் கோட்டிங் வந்துட்டு ப்ரௌன் கலர், பிளாக் ஆகக்கூடாது, ப்ரௌன் கலர் கோட்டிங். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ பாருங்கள் மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட போகிறேன். அதுதான் எனக்கு, ஏன்னா வா யம்மி. நீங்கள் இதை சப்பாத்தியோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தின்றதுல புல்கா இதோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னோடய ஃபேவரட் டிஷ், என்னோடய ஃபேவரட் ஐட்டம் வித் ட்ரை சுக்கா மட்டன் வித் சப்பாத்தி ஆர் புல்கா. இப்போ ப்ளேட் பண்ண போகிறேன். எப்போவுமே சொல்கிறது தான், எப்போவுமே ஃபுட்டை டேஸ்ட்டாக பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஒயிட் கேஷ்நட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுட்டு. கார்னிஷ் ரொம்ப முக்கியம். எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான், கார்னிஷ் நம்ம எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு வாய் வரும். பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ் பண்ணியிருக்கோம் கேரட்டில். அதுக்கப்புறம் ஆனியன் ரிங்ஸ் எப்போவுமே சவுத் இந்தியன் ஃபுட்டில் நம்ம பண்ணுறது நல்லா அழகாக பண்ணோன்னா ரொம்ப பார்வையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான், ஒரு க்ரன்ச்சினஸ், ஒரு ஃப்ரெஷ் க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் இதை சாப்பிடும் போது ஆனியன் ரிங்ஸ் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் போடுற சாப் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரை பண்ண கறி லீவ்ஸ், அதாவது ஃப்ரை பண்ண கொரியாண்டர் கருவேப்பிலை போடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபுட் ரெடி. மட்டன் சுக்கா மை ஃபேவரட் டிஷ். இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை சப்பாத்தியோட சாப்பிட்லாம், இல்லை புல்காவோட சாப்பிட்லாம், இல்லை ரைஸாக சாப்பிட்லாம், இல்லை ஸ்டார்டராக சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். எனக்கு இப்போ ரொம்ப வாய் வருது, அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லை.